அன்பு, அறிவு, திறமை இது 3 நாள உருவானது தான் திரள். அதை படைச்சவர் மனோஜ் கார்த்தி. இது இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அது இவரோட முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, என்னடா இப்படி சொன்னாங்கன்றது தான் நீங்கள் மாற்றி யோசிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு படம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. போன வாரம் இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு கொலை ஒன்று நடந்துருச்சு. குட் டைம். அப்போ வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. அந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. வித்தின் 7 hours அந்த கொலையாளி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதே எனக்கு ஒரு பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதுதான் வந்து திரள் படம். தட் இஸ் த மூவி. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இன் தியேட்டர்ஸ். இது கண்டிப்பாக நெவர் டன் பிஃபோர் தான். க்ளோஸாக பக்கத்தில் நின்று ஒரு த்ரில்லரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க டெஃபினெட்லி. அண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த எல்லாருமே காரணம். நல்லது செஞ்சவனாக இருக்கலாம், எப்படி யோசிச்சவனாக இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். மக்கள் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு கடவுளாக இருக்க ப்ரெஸ் நீங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் கைஸ் எல்லாம் முன்னேற்றணும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டர்ஸில் வந்து திரளை பாருங்கள். மனோஜ் கார்த்தி ப்ரோ, யூ வில் டிசர்வ் பிக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ரேஸில் வந்து ஒரு 10 குதிரை வேகமாக ஓடிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 குதிரை பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 குதிரை மட்டும் கண்டினியூவாக ஓடிட்டே இருந்துச்சு. அதில் இன்னொரு குதிரை வந்து பழிவாங்குற நோக்கத்திற்காக நிறைய பிளான் பண்ணிச்சு. பட் அந்த குதிரையுமே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்னொரு 3 குதிரை மட்டும் ஓடிட்டே இருக்குது. அதில் ஒரு குதிரை என்னென்னா ரைட்டில் போயிடுச்சு, இன்னொரு குதிரை என்னென்னா லெஃப்ட்டில் போயிடுச்சு. எதனாலன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குதிரை போனனால அது ஒரு சதி பண்ணி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுச்சு, தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. அதில் ஒரு குதிரை என்ன பண்ணுச்சுன்னா தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே ரைட்டில் ஜம்ப் ஆகி போயிடுச்சு. இன்னொரு குதிரை லெஃப்ட்டில் ஓடி இந்த குதிரை தெரியல. பட் அதையும் தட்டி விட்டுருச்சு. தட்டி விட்ட பிறகு அதுவும் அங்கேயே உக்காந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அதுவும் லெஃப்டில் எகிரி போயிடுச்சு. இதில் ரைட்டில் போன குதிரை என்ன ஆயிடுச்சுன்னா காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதோட பாதையை மீறி காட்டுக்குள்ளே போனனால சிங்கம், புலி, கரடி ஒவ்வொரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மீறி போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது தெரியாமல் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தாரு, இந்த குதிரையை நம்ம எடுத்து இது மேலே பெட்டு கட்டினா நல்லாயிருக்கும், இதை நம்ம மோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மோல்டு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு எல்லாமே செஞ்சார். அதுவும் நல்லா மோல்டாச்சு. அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து அவரால் கொஞ்சம் முடியலன்றதுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு இந்த குதிரை நம்ம மேலே பெட் கட்டி ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குதிரையை ட்ரைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா அந்த குதிரையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற ஸ்டேஜில் அந்த குதிரை என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னு தெரில. பட் அந்த குதிரை அவங்ககிட்டையும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுச்சு. என்னடா இது நம்மளுக்கு பந்தயத்துக்காக மட்டும்தான் நம்ம ஓட வைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, இது கொஞ்சம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிற போது தான் இன்னொருத்தர் பார்த்தாரு. அவர் என்ன பண்ணார், ஓகே இந்த குதிரை வந்து நம்ம வந்து பந்தயத்துக்காக மட்டும் பண்ணக்கூடாது, இந்த குதிரையை நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணாங்க. அவரும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அந்த குதிரையை. அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, இவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு பந்தயத்தில் இறங்குச்சு. அந்த குதிரை இப்போ ஜெயிக்கிற ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி லெஃப்டில் ஒரு குதிரை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுவும் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுச்சு. பட் அதுவும் இன்னும் ரீச் ஆகலை. இப்போ அந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒரு இடத்துல இப்போ சந்திக்க போகுது. அந்த சந்திக்கிற இடம் தான் திரள். லெஃப்டில் போன குதிரை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான். சாரி, ரைட்டில் போன குதிரை மனோஜ் தான். லெஃப்டில் போன குதிரையாக இருந்தால் நான் தான். அதை தான் நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். மனோஜ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டான், வாழ்க்கையில் கொஞ்சம் பின்வாங்கிட்டான். நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், ட்ரீமில் தோக்கலான்னு நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ தான் நினைக்கிறேன் திரளை ஜெயிக்க போகிறோன்னு. இந்த லெஃப்டில் போன குதிரையும் ரைட்டில் போன குதிரையும் ஒன்று சேர்ற இடம் தான் திரள். இதுக்கு மேலே நாங்கள் வந்து பெரிய வெற்றியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்கிறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு ப்ரோ.
ஆமாம், புரியல சொல்கிறதுக்கு தான் கன்வே சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருந்திருக்கும், பட் அது கன்வே பண்ணுறது தான். ஸோ இனிமேல் அந்த மோல்டு பண்ண குதிரை யாருன்னா நம்ம மனோஜ் தான். அந்த மோல்டு பண்ண குதிரை மேலே இனிமேல் பந்தயம் கட்டுற எல்லாருக்கும் வெற்றி தான். ஸோ பி சப்போர்ட். திரள் மூவி கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வேலையை கூட போகலாம்.